அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் நடுவில் இல்லத்தெழுத்து இருக்கக்கூடிய சொற்களுக்கு இன்ஃபால என்கிற அமைப்பில் மாற்றும் பொழுது என்னென்ன மாற்றம் வரும் என்பதில் சென்ற காலம், வருங்காலம், படற்கை ஏவல் வினை வரைக்கும் பார்த்தோம். அதே இதில் அதனுடைய தொடர்ச்சியாக அதுக்கு முன்னிலை ஏவல் வினை எடுக்க வேண்டியிருக்குது. அதாவது நடுவில் இல்லத்தெழுத்து இருக்குது, அதை இன்ஃபாலன்னு மாற்றுறோம். உதாரணமாக கபலை என்பதை இன்கபலை என்று மாற்றுறோம். அதை இன்காலன்னு சொல்லணும். ஏற்கனவே நீங்கள் படித்த சட்ட பிரகாரம் இன்காலன்னு சொல்லணும். அதனுடைய மஜ்ஹூல் உன் குவில என்று வரும். எங்கெல்லாம் குவி என்று வருகிறதோ அதை கீண்டு மாறிடும், உன் கீழ. அதுக்கப்புறம் அதனுடைய வருங்காலம் என் கவிலு என்று வரும். என் கவிலு என்பதில் என் கவின்னு வருதில்ல, இந்த வாவை அலிஃபா மாற்றணும். ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு அலிஃபா மாற்றிடணுமா, என் காலு. அப்புறமேலே அதுக்கு மஜ்ஹூலு யுன் கவலு. யுன் கவன்னு வந்திருக்கல, அதை கவண்டா கான்னு மாற்றிடணும். அப்போ யுன் காலுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அதனுடைய படற்கை ஏவல் வினை எடுக்கிறதா இருந்தால் என் கவிலு என்று எடுத்து என் காலு என்று எடுத்துக்கொண்டு அதில் கசர் வச்ச லாமை ஆரம்பத்தில் சேர்க்கணும். அப்போ என்னவாகும், லியன் கால் என்று வரும். இங்கே 2 சுக்குன் வருது. அப்போ லியன் கல், லியன் காலா லியன் காலு, அது வரைக்கும் பார்த்துட்டோம். அதில் பார்க்க வேண்டியது முன்னிலை ஏவல். இந்த இன்ஃபால என்பதற்கு முன்னிலை ஏவல். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் உதாரணம் தான். சட்டம் ஏற்கனவே சொன்னபடி தான், புது சட்டம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நம்ம படித்த அந்த அறிந்திருக்கிற அந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த சொற்கள் மாறிக்கிட்டே வரும். அப்போ முன்னிலை எப்படி எடுக்கணும் என்று சொன்னால், வருங்கால வினையில் முன்னிலை எடுத்துக்கிறணும். பொதுவாக அந்த தேயை எடுத்துடணும், ஆரம்பத்தில் உள்ள தேயை எடுத்துடணும். அடுத்த எழுத்துக்கு சுக்கூன் இருந்துச்சுன்னு சொன்னால் வாசிக்க இயலாதுல, ஒரு அலிஃபை போடணும். அந்த அலிஃபு கசர் வைக்கணும். இதெல்லாம் இன்ஃபால உடைய சட்டம் விளங்கி வச்சுருக்குறோம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இந்த உதாரணத்தில் பாருங்கள். இப்போ தன்காது இன்கவத என்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதனுடைய வருங்காலம் என் கவிது என்பதை என் காது என்று சொல்லுவோம். அதனுடைய முன்னிலை தன்காதுன்னு வந்துருச்சு. இந்த தன்காது என்பதில் நம்ம என்ன செய்யணும், தேய் எடுக்கணும், அலிஃபை சேர்க்கணும். சேர்த்தோம்னா இன்காது என்று வருது. இன்காது என்று வந்தால் இந்த இடத்துல 2 சுக்குன் வருது. காண்டு நீட்டம்ல அலிஃபு, அது ஒரு சுக்குனு, தால் ஒரு சுக்குனு. அப்போ இன்காது என்று வந்தால் 2 சுக்குனுக்காக அலிஃபை எடுத்துடணும். கீழே போட்டிருக்கிற மாதிரி இன்கது என்று சொல்லணும். அப்போ முன்னிலை தன்காது என்பதற்கு அமுர் ஹாலிர் முன்னிலை ஏவல் சொல்வதாக இருந்தால் இன்கது என்று சொல்லணும். அலிஃபு போயிடுது. முதல்ல பாவு அலிஃபா மாறுது. இப்போ என்ன செய்யுதுன்னா அந்த அலிஃபு போயிடுது. எதனால் போகுது, 2 சுக்கூன்கிற சட்டம் தான் இங்கே வருது. புது சட்டம் ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் தன்கா தானி இருமை, அதிலேருந்து அம்ரு எடுக்கிறதா இருந்தால் தே எடுக்கணும். தே எடுத்துட்டு அலிஃபை சேர்க்கணும். அலிஃபை சேர்த்தா மட்டும் பத்தாது, கடைசியில் நூனை எடுத்துடணும். ஒருமையாக இருந்தால் சுக்கூன் பண்ணணும், இருமை பன்மையில் நூனை நீக்கிடணும். அப்போ தன்கா தானி என்பதற்கு என்ன வரும், இன்காதா. அப்போ இந்த ஒருமையில் 2 மாற்றம் வருது. தன்காது என்பது இன்காது என்று மாறி இன்கதுன்னு வருது. இங்கே எந்த மாற்றமும் வரல. தன்காதானி இன்காதா. தன்காதானியில் அப்படியே வச்சுக்கிட்டு நூனை எடுக்கிறோம், அலிஃபை சேர்க்குறோம், இன்காது, வேறு மாற்றங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் தன்காதூனை, இந்த தன்காதூனில் என்ன இருக்குது, தே எடுக்கணும், அலிஃபை சேர்க்கணும். சேர்த்து என்ன செய்யணும், கடைசியில் உள்ள நூனை நீக்கிடணும். அப்போ தன்காதூனா இன்காது. முன்னிலை ஏவல் எப்படி சொல்லணும்னா இன்கத், இன்காதா, இன்காது. அப்போ இன்கத் என்பதில் அலிஃபு இல்லை, இன்காதா இன்காதுவில் அலிஃபு இருக்குது. எதனால் இருக்குது, எதனால் இதில் இல்லை என்றால் அந்த ஒருமையில் இன்காது என்று 2 சுக்குன் வருகிறது.
இருமை பன்மையில் அந்த பிரச்சனை வரல. அப்போ இன்கது இன்காதா இன்காது. அதுக்கப்புறம் வந்து தன்காதீன இதிலேருந்து முன்னிலை பெண்பால் எடுக்கணும். இதில் என்ன செய்யணும்? தே எடுக்கணும், கடைசியில் நூனை எடுத்துடணும், அலிஃபை சேர்க்கணும். இன்காதி தன்காதீன என்பதிலிருந்து எப்படி வரும்? இன்காதி இந்த கீழே உள்ளபடி சொல்லணும். தன்காதானி தே எடுக்கணும், நூனை போக்கணும், அலிஃபை சேர்க்கணும். இன்காதா இந்த இடத்துல 3 மாற்றம் வரும். தன்காதுனு வரும். அப்போ தன்காதுன என்பதில் வந்து என்ன செய்யணும்? அதை இப்போ இதில் வந்து வருங்கால வினையில் தன்காதுனு வருமா? அப்போ தன்காதுனோடு எடுக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? இன்காதுனு வரும். தன்காதுன என்பதில் இருந்து முன்னிலை ஏவல் எடுத்தால் என்ன செய்யணும்? தே எடுக்கணும், அலிஃபை சேர்க்கணும், இந்த நுணை போக்கக்கூடாது. அப்போ என்ன வரும்? தன்காதுன இன்காதுனு வருது. இங்கே வந்து 2 சுக்குன் வருது, இன்கதுன. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆண்பால் முன்னிலை ஒருமையிலையும் பெண்பால் முன்னிலை பன்மையிலையும் 2 சுக்கூன்கள் வருகிற காரணத்தினால் இந்த 2 இடங்களில் மட்டும் அந்த அலிஃபு இருக்காது. மீதி 4 இடங்கள்லேயும் அந்த அலிஃபு இருக்கும். இன்கது இன்காதா இன்காது இன்காதி இன்காதா இன்கதுன. அப்போ ஏன் அலிஃபு இருக்குது, ஏன் அலிஃபு இல்லாமல் போகுதுன்னா ஒரு புது சட்டம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் முன்னரே அறிந்திருக்கிற பிரகாரம் 2 சுக்கூன் சட்டம் தான். அப்போ இந்த 2 சொல்லையும் இந்த ஒருமையிலையும் இந்த பெண்பால் பன்மையிலையும் 2 இல்லத்து சட்டம் வருது. ஒன்று அந்த தன் கவிதுன்னு வாவ அலிஃபா மாத்திரம்ல, அலிஃபா மாத்திர ஒரு சட்டம் அதுக்குள்ளே இருக்குது. அது போக என்ன செய்கிறோம்னு கேட்டால் இந்த இதுலையும் வந்து ஒருமையிலையும் ஆண்பால் ஒருமையிலையும் பெண்பால் பன்மையிலையும் 2 சுக்குங்கிற ஒரு சட்டமும் சேர்ந்து வருது. 2 இல்லத்து இங்கே வருது, அந்த நாள்லையும் 1 இல்லத்து சட்டம் வருது. அப்போ அமுரு சொல்வதாக என்ன செய்யணும்? இன்கது இன்காதா இன்காதும் இன்காதி இன்காதா இன்கதுன. இந்த 2 இடத்தையும் கவனமாக வச்சுக்கணும். கவனமாக வைக்காட்டா கூட உங்களுக்கே தெரிஞ்சிடும் எங்கே 2 சுக்குன்னு வருதோ நம்ம நீக்கிடணும்னு நீங்களாகவே முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஃபால நடுவில் இல்லத்து இழுத்திருக்கக்கூடிய சொற்களை இன்ஃபால என்று மாற்றி அதற்கு வந்து முன்னிலை ஏவல் சொல்வதாக இருந்தால் இப்படி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நகி 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 சொல்கிறது என்ன செய்யணும்? இந்த இருக்குது என் காதுன்னு இருக்குதா, என் கவிது இருக்குது, என் காதுன்னு ஆக்கிடுறீங்க. இதில் என்ன செய்யணும்? நகிக்கு என்ன பண்ணணும்? லாவை சேர்க்கணும், கடைசிக்கு சுக்குன் செய்யணும். எப்படி வரும்? நீங்கள் ஒரு மானசீகமாக அதை பார்த்துக்கிறங்க. என் காது இருக்கா, லா என் காது சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன்? 2 சுக்குன் வருது. லா என் கத், லா என் காதா, லா என் காது, லா தன் கத், லா தன் காதா, லா என் கதுன, லா தன் கது, லா தன் காதா, லா தன் காது, லா தன் காதி, லா தன் காதா, லா தன் கதுன, லா அன்கது, லா நன்கது அப்படின்னு வந்துடும். எல்லாமே இந்த நகியும் இதே மாதிரி அமூர் மாதிரி தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இஸ்முல் ஃபாயில் சொல்ல வேண்டியிருக்கு. இன்ஃபாலுக்கு இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும்? முன் ஃபைலும். இன்ஃபாலன்னா என்னது? இன் தலக்கன்னா முன் தலிக்குன், இன் சரஃபன்னா முன் சரிஃபுன். அந்த அடிப்படையில் இன் கவலன்னா முன் கவிலுன், இன் கவதன்னா முன் கவிதுன். அப்போ முன் ஃபாயிலுன் என்று இஸ்முல் ஃபாயில் வரும். அசல் படி உள்ள நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ முன் கவிதுன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? கவின்னு வந்துருச்சுல, முன் கவிதுண்டு வருது. வாவுக்கு வந்து கசர் இருக்குது, ஹரக்கத்து இருக்குது, முன்னாடி ஃபத்தஹ் இருக்குது, அலிஃபா மாற்றிடணும். ஏற்கனவே படித்த சட்ட பிரகாரம் முன் கவிதுன் என்பதை இஸ்முல் ஃபாயில் அப்படி சொல்லாமல் முன்காதுன்னு என்ன செய்யணும்? சொல்லணும். இப்போ முன்காதுன்னு சொன்ன பிறகு சர்ஃப் எப்படி வரும்? முன்காதுன் முன்காதானி. இந்த கருப்பாக உள்ளதெல்லாம் இந்த சிகப்பாக உள்ளதெல்லாம் அசல். முன் கவிதுன், முன் கவிதானி, முன் கவிதூன, முன் கவிதத்துன், முன் கவிதத்தானி, முன் கவிதாத்துன். இது அசல் படி வர வேண்டியது. ஆனால் இதில் என்ன சட்டம் வருது? எல்லா 6 சொற்கள்லையுமே இல்லத்துக்கு ஹரக்கத்து இருக்குது, அதுக்கு முந்தின எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்குதுங்கிற சட்டம் வருது எல்லாத்துலேயுமே. அப்போ முன் கவிதுன் முன் காதுன், முன் கவிதானி முன் காதானி, முன் கவிதூன முன் காதூன, முன் கவிதத்துன் முன் காதத்துன், முன் கவிதத்தானி முன் காதத்தானி, முன் கவிதாத்துன்
முன் காதாத்துன். இந்த கருப்பாக உள்ளது சொல்ல வேண்டிய முறை, சிகப்பாக உள்ளது வந்து அசல் படி இப்படி வரணும். இல்லத்து சட்டத்தின் பிரகாரம் என்ன செஞ்சிடும், அந்த 6 இடத்துலையுமே வாவு அலிஃபாக மாறிக்கிறது. இதில் ஒரே மாற்றம் தான், வாவு அலிஃபாக மாறுது, அவ்வளவுதான். இது இஸ்முல் ஃபாயில். இப்போ இஸ்முல் மஃபூல் என்ன ஆகும், இதே மாதிரி தான் வரும். ஏன்னு கேட்டால் இஸ்முல் மஃபூல் எப்படி வரும், முன் ஃபஅலுன் என்று வரும். இஸ்முல் ஃபாயில் வந்து முன் ஃபஇலுன், இஸ்முல் மஃபூல் வந்து முன் ஃபஅலுன். அப்போ முன் கவதுன், முன் ஃபஅலுன்னு அப்படி வரும். முன் கவதுன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. என்ன செய்யணும், அதே தான், கவண்டாலும் காண்டு மாற்றணும், கவினாலும் காண்டு மாற்றணும். அப்போ அதுலேயும் முன்காது, இதுலேயும் முன்காது. இஸ்முல் ஃபாயில்லையும் முன்காது தான், இஸ்முல் மஃபூலும் முன்காது தான். ஏன்னு கேட்டால் ரெண்டுலேயுமே ஒரு சட்டம் தான் வருது. என்ன சட்டம், இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து, முந்தின எழுத்துக்கு ஃபத்தஹ். இந்த சட்டத்தின் பிரகாரம் இஸ்முல் மஃபூல் என்னவாயிருன்னு கேட்டால் இஸ்முல் ஃபாயில் மாதிரி தான் வரும். அப்போ முன்காதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அது சொல்ல முடியாது. என்காதன்னா கட்டுப்பட்டான், முன்காதுன்னு சொன்னால் கட்டுப்படுத்துகிறவன், கட்டுப்படுத்தப்பட்டவங்கிற 2 அர்த்தம் அதுக்கு இருக்குது. அப்போ அந்த சொல்லுக்கு வந்து இஸ்முல் ஃபாயிலாகவும் அர்த்தம் செய்யலாம், இஸ்முல் மஃபூலாகவும் அர்த்தம் செய்யலாம். தனியாக கேட்கும் பொழுது, ஒரு வாக்கியத்தில் வரும் பொழுது இது இஸ்முல் ஃபாயிலாக தான் வந்திருக்குது, இது இஸ்முல் மஃபூலாக தான் வந்திருக்குன்னு அந்த வாக்கிய அமைப்பு நமக்கு சொல்லி தந்துடும். வாக்கியத்தில் பயன்படுத்தும் பொழுது குழப்பம் வராது. சும்மா தனியாக கேட்டால் என்ன செய்யணும், முன்காதுக்கு என்ன அர்த்தம், 2 அர்த்தம் வரும். முஹ்தார் மாதிரி தான், இஃப்தாலுக்கு வந்துச்சுல, இஃப்தாலுக்கு வந்து என்ன செஞ்சு முஹ்தாருன் முஹ்தைருன் முஹ்தாருன், முஹ்தையருன் முஹ்தாருன் 2 ஒரே மாதிரி வந்துச்சுல இஃப்தாலவில். அதே மாதிரி தான் இன்ஃபாலவுலையும் இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூலும் ஒரே மாதிரி வரும். அதை சர்வ் செய்கிறாருன்னா அப்படி வரேன், முன்கவதுன் முன்காதுன், முன்கவதானி முன்காதானி, முன்கவதூன முன்காதூன, ஒரு சட்டம் அம்புட்லையுமே. முன்கவதத்துன் முன்காதத்துன், முன்கவதத்தானி முன்காதத்தானி, முன்கவதாத்துன் முன்காதாத்துன். இது பூரா இன்ஃபால. அப்போ நம்ம வந்து நடுவில் இல்லத்து இருக்கும் பொழுது அந்த சொற்களை 4 எழுத்து சொல்லாக மாற்றும் பொழுது, அஃஅல என்று மாற்றும் பொழுது அதில் இல்லத்து சட்டம் வரும். ஃபஅலன்னு மாற்றும் பொழுது இல்லத்து சட்டம் வராது. ஃபஅலவுலையும் வராது, தஃஅலவுலையும் வராது, தஃஅலவுலையும் வராது. அதுக்கப்புறம் வந்து இஃப்தால அதில் வரும், அதை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்னது இன்ஃபால அதில் வரும், அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து என்னென்னு கேட்டால் இஸ்தஃபால இதுலேயும் வரும். 4 தான் வரும், அஃபால இஃப்தால இன்ஃபால இஸ்தஃபால. இந்த 4ல் தான் இந்த இல்லத்துடைய சட்டம் அங்கே அப்ளை ஆகும். மீதி உள்ள 8 அமைப்பில் என்ன செய்யாது, இல்லத்து வராது. அப்படி சொல்லிட வேண்டியதுதான், அசல் மாதிரியே சஹிஹான எழுத்து மாதிரி சொல்லணும். இப்போ வந்து இஸ்தஃபாலன்னு என்னது, இஸ்தக்வம, கவமன்னு இருக்குதா, காம. அப்போ இஸ்தக்வமன்னா என்ன செய்யணும், இஸ்தக்வம இஸ்தஃபால. வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, வாவுக்கு முந்தி என்ன இருக்குது, காஃபுக்கு சுக்கூன் இருக்கிறது. அப்போ இல்லத்து எழுத்துக்கு ஹரக்கத்து, முந்தினதுக்கு சுக்கூன். அப்படி இருந்தால் இந்த ஹரக்கத்தை என்ன ஹரக்கத்து, ஃபத்தஹ். இஸ்தக்வமோட வாவில் என்ன இருக்குது, ஃபத்தஹ் இருக்குது. அந்த ஃபத்தஹை காஃபுக்கு மாற்றணும். மாற்றினா என்ன செய்யணும், எந்த ஹரக்கத்தை மாற்றுறோமோ அந்த ஹரக்கத்துக்கு ஏற்ற எழுத்தாகவும் மாற்றிடணும். ஃபத்தஹை மாற்றினோம்னா அலிஃபா மாற்றணும். இங்கேருந்து கசரத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா அதை ஏயா மாற்றிடணும். இங்கேருந்து லம்மத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா வாவா மாற்றணும். இப்போ இஸ்தக்வம என்பதில் வாவில் இருக்கிற ஹரக்கத்து எது, ஃபத்தஹ். இந்த ஃபத்தஹ் அங்கே கொடுக்குற காரணத்தினால இஸ்தக்குங்கிறது இஸ்தக்க என்று வந்துடும். அந்த வாவு என்னவாகும்னு கேட்டால் அலிஃபா ஆகிக்கணும். இஸ்தகாம, இஸ்தக்வமன்னா எப்படி சொல்லணும், இஸ்தகாம. இதில் என்ன சட்டம் வருதுன்னு கேட்டால் இஃப்தால இன்ஃபாவில் வர்ற சட்டம், இல்லத்து எழுத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தஹ், அலிஃபா மாற்றுற சட்டம். இங்கேயும் அலிஃபா மாற்றுறோம். இங்கே எதனால் அலிஃபா மாற்றுறோம்னு கேட்டால் இல்லத்து எழுத்துக்கு ஹரக்கத்து முன்னாடி சுக்கூன் இருக்குது, இது வேறு மாதிரி. இது இந்த இஃப்தாலும் இன்ஃபாலும் அது ஒரு மாதிரி சட்டம். என்ன சட்டம், இஃப்தால இஹ் தயர, தையன்னு வருதா, 2க்குமே ஹரக்கத்து இருக்குது. இதுக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தஹ், அது வந்து டோட்டலாக அலிஃபா மாற்றிடலாம். இதில் என்ன சட்டம்னா வேறு சட்டம், இதில் அலிஃபா தான் மாற்றுறோம்.
இதில் என்ன சட்டம்னா வேறு சட்டம் வருது. என்ன சட்டம்? வாவுக்கு இல்லத்துக்கு ஹரக்கத்து, முன்னாடி உள்ளதுக்கு சுக்கூன், முன்னாடி உள்ளதுக்கு ஃபதஹ் கிடையாது. இன்ஃபால இஃப்தால மாதிரி ஃபதஹ் கிடையாது, சுக்கூன். இப்போ என்ன சட்டம் வரும்னு கேட்டால், இந்த ஹரக்கத்தை தூக்கி அங்கே கொடுத்துப்புட்டு அலிஃபாக மாற்றிடணும். அலிஃபாக மாற்றினேன்னு என்ன வரும்? இஸ்தக்வம இஸ்தகாம, இஸ்தக்வமன்னு அசல் இருக்கும். என்ன செய்யணும்? இஸ்தகாம. இப்போ வந்து பாருங்கள், சர்ஃபு செஞ்சோம்னா இஸ்தக்வம இது அசல், இஸ்தகாம இது மாற்றியது, இஸ்தக்வமா அது எப்படி மாற்றணும்? வாவா அலிஃபா தான் மாற்றி ஆகணும். இஸ்தகாமா, இஸ்தக்வமு அதே சட்டம் தான் இருக்குது. வாவுக்கு இருக்கிறது முன்னாடி சுக்கணும். இஸ்தகாமு, இஸ்தக்வமத், இஸ்தகாமத், இஸ்தக்வமதா, இஸ்தகாமதா. இந்த அஞ்சிலையும் ஒரு மாற்றம் செய்கிறோம். இங்கே 2 மாற்றம் செய்ய போகிறோம். பெண்பால் பன்மையில் என்ன செய்ய போகிறோம்? இதுலேயும் என்ன இஸ்தக்வம்ன, இஸ்தக்வம்னு என்ன சொல்லும் பொழுது இஸ்தகாம்ன என்று வரும். இஸ்தகாம்னு வரும் பொழுது 2 சுக்குன்னு வந்துடுது, இஸ்தகம்ன. அப்போ இந்த அஞ்சிலையும் அலிஃபை வைக்கிறோம். இஸ்தகாம, இஸ்தகாமா, கான் நெடில் நீட்டி சொல்கிறோம். இஸ்தகாமு, இஸ்தகாமத், இஸ்தகாமத்தா, இஸ்தகாம்னு தானே சொல்லணும். அப்படி சொன்னால் 2 சுக்குன்னு வந்துடுது. அப்போ என்ன செய்யணும்? இஸ்தகாம்ன. அப்போ இங்கே என்ன செய்கிறது? அலிஃபா மாற்றி அந்த அலிஃபை நீக்கிடுறோம். 2 மாற்றம் இங்கே. அப்போ முதல் 5 சொற்களுக்கு படற்கையில் முதல் 5 சொற்களுக்கு வந்து 2 சுக்கூன் பிரச்சனை வராது. அதனால் அந்த அலிஃபை இருக்கும். அதாவது அந்த வாவு அலிஃபை மாறினது சில அந்த ஒரு மாற்றம் மட்டும்தான், அப்படியே போய்கிட்டே இருக்கும். இங்கே பெண்பால் பன்மையில் என்ன செய்யணும்னு கேட்டால், வாவு அலிஃபா மாறின பிறகு பார்த்தா 2 சுக்கூன் பிரச்சனை வந்து நிற்கும். அதுக்காக வேண்டிய அலிஃபை எடுத்துருவோம். அப்போ இதில் 2 மாற்றம் வந்துடுதா. அதுக்கப்புறம் இது எல்லாத்துலேயும் தான் இஸ்தக்வம், இஸ்தக்வம்த, இஸ்தக்வம்தன்னு இருக்குது. இந்த இஸ்தக்வம்தவில் என்ன வரும்? அதை நீட்டு இஸ்தகாம்தன்னு வரும். எப்படி வரும்? இஸ்தகாம்த, இஸ்தகாம்தன்னா 2 சுக்குன்னு வருது. இஸ்தகம்த இந்த இதில் உள்ள மாதிரி தான். இந்த பெண்பால் பன்மையில் என்ன நிலைமை வந்துச்சோ அதுதான் மீதி உள்ள எல்லாத்துலேயும் வரும். சென்ற கால வினையை பொறுத்த வரைக்கும் முதல் 5 சொற்களில் 2 சுக்குன் பிரச்சனை வராது. மீதி உள்ள எல்லா சொற்கள்லையும் 2 சுக்குன் அனைத்துலேயுமே வரும். அப்போ என்ன செய்யணும்? அனைத்துலும் அலிஃபு இருக்காது. அப்போ இஸ்தக்வம், இஸ்தகம்தன்னு தான் சொல்லணும். இஸ்தக்வம்தங்கிறத வந்து இந்த இஸ்தக்வம்த இருக்குல்ல, இதை வந்து மாத்திரம் எப்படி பார்க்கணும்? இஸ்தக்வம்த அந்த வாவுடைய ஹரக்கத்தை காவில் கொடுத்துருவோம். அப்போ அலிஃபா நீட்டி விட்டுருவோம். இஸ்தகாம்த, காம்தன்னு சொல்லலாமா? சொல்ல அலிஃபை எடுத்துடணும். இஸ்தகம்த. அப்போ இங்கே 2 மாற்றம் செஞ்சுருக்குறோம். அது மாதிரி இஸ்தக்வம்துமா இதில் என்ன செய்யணும்? 2 மாற்றம் தான். ஏன்னு கேட்டால் இஸ்தகாம்துமான்னு வரும். இஸ்தக்வம்துமா என்பதை உள்ளபடி இல்லத்து சட்டப்படி மாற்றுறதா இருந்தால் வாவுடைய ஹரக்கத்தை காஃபில் கொடுத்துப்புட்டு வாவை அலிஃபா மாற்றி இஸ்தகாம்துமா அப்படி சொல்லும்போது 2 சுக்குன்னு வருதா? இஸ்தகம்துமா. இப்போ அனைத்துக்குமே அதே தான். இந்த ஒன்று, அதாவது முதல் 5 சொற்களுக்கு வந்து 2 சுக்குன் வரக்கூடிய நிலைமை வராது. மீதி உள்ள சொற்கத்தெல்லாம் என்ன செய்யும்? காம்த, காம்ன, காம்தி அந்த மாதிரி வரும். அதே மாதிரி வந்து இஸ்தக்வம்தி இருக்கா? இஸ்தகாம்தி, இஸ்தகம்தி. இஸ்தக்வம்துமா இருக்கா? இஸ்தகாம்துமா, இஸ்தகம்துமா. இஸ்தக்வம்துன்னு இருக்குதா? இஸ்தகாம்துன்ன, கம்துன்ன. காம்துன்னங்கிறது கம்துன்னு மாதிரி. இஸ்தக்வம்து, இஸ்தகாம்து, இஸ்தகம்து தான் சொல்லணும். இஸ்தக்வம்னா, இஸ்தகாம்னா, இஸ்தகம்னா. அப்போ சென்ற கால இஸ்தஃபாலவில் சென்ற கால வினையாக மாற்றும் பொழுது என்ன சட்டம் வரும்னு கேட்டால், இல்லத்துறை எழுத்துக்கு வந்து ஹரக்கத்து, முந்தின எழுத்துக்கு சுக்கூன் என்கிற சட்டம் இதில் வருகிறது. அப்படி வர்றதுனால இல்லத்துறை எழுத்துக்கு என்ன ஹரக்கத்து இருக்குது? ஃபத்தக தானே இருக்குது. ஃபத்தகத்துக்கு மாற்றினா அலிஃபா மாறணும் என்ற அடிப்படையில் அனைத்திலும் அலிஃபா மாற்றிடுவோம். அனைத்தையும் அலிஃபா மாற்றி விட்டு அதை சொல்லி பார்க்கும் பொழுது முதல் 5 சொற்களில் பிரச்சனை ஒன்றும் வரல. இந்த 6வது பெண்பால் பன்மையில் படற்கையில் மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால், காம்ன என்று 2 சுக்குன்னு வருகிறது. அதனால அது அலிஃபை எடுத்துருவோம். கம்ன, இஸ்த கம்ன.
அப்போ இல்லை மீதி 7 சொற்கள்லாம் என்ன இருக்காது, வந்து இது இருக்காது. மீதி 9 சொற்கள்லையும் அந்த அலிஃபு இருக்காது. எதனால் இருக்காது? 2 சுக்கூன் சந்திக்கிற ஒரு காரணத்தினால இருக்காது. அப்போ எப்படி சர்ஃபு செய்யணும்? இஸ்தகாம, இஸ்தகாமா, இஸ்தகாமு, இப்படி ஒன்றா இப்படி போட்டுருவோம். கீழே உள்ளதெல்லாம் வாசிக்க வேண்டிய முறைன்னு வச்சுக்கிறோங்க. இப்படி கீழே மேலே உள்ளது வந்து அசல், கீழே நாம் போட்டிருக்கிறது வாசிக்க வேண்டிய முறை. வாசிக்க வேண்டிய முறைன்னு சொன்னோம்னா இப்படி செய்யணும். இஸ்தகாம, இஸ்தகாமா, இஸ்தகாமு, இஸ்தகாமத்து, இஸ்தகாமத்தா, இஸ்தகம்ன. காமன இல்லையில அலிஃபு போயிடுச்சு. அங்கே போன மாதிரி தான் எல்லாத்துலேயும் போயிடும் பின்னாடி. இஸ்தகம்த, இஸ்தகம்துமா, இஸ்தகம்தும், இஸ்தகம்தி, இஸ்தகம்துமா, இஸ்தகம்துன்ன, இஸ்தகம்து, இஸ்தகம்னா. அப்போ இது மேலே உள்ளதெல்லாம் அசல். சிகப்பு கலராக கொடுத்துருக்கிறது அசல், கருப்பு கலராக கொடுத்துருக்கிறது இல்லத்து சட்ட பிரகாரம் அமுல்படுத்தின பிறகு உள்ள நிலைமை. அப்போ இஸ்தகாம, இஸ்தகாமா, இஸ்தகாமு, இஸ்தகாமத், இஸ்தகாமத்தா, இஸ்தகம்ன, இஸ்தகம்த, இஸ்தகம்துமா, இஸ்தகம்தும், இஸ்தகம்தி, இஸ்தகம்துமா, இஸ்தகம்துன்ன, இஸ்தகம்து, இஸ்தகம்னா. அப்போ இஸ்தஃபால உடைய சட்டம் என்ன வருதுன்னா, இதில் வந்து சட்டம் ஏற்கனவே ஒரு சட்டம் தான், அதை அமுல்படுத்தி காட்டுறோம், அவ்வளோதான். சரி, இதுக்கு மஜ்ஹூல் எடுக்கிறீங்க. மஜ்ஹூல் எடுத்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், மஜ்ஹூல் எடுங்க. உஸ்துஃபைல, இஸ்தஃப் அளவுக்கு மஜ்ஹூல் உஸ்துஃபைல. அப்போ இஸ்தக்வம, அதுக்கு மஜ்ஹூல் என்ன? உஸ்துக்கு விம. அங்கே இஸ்தக்கு வமண்டு வருது, இங்கே உஸ்துக்கு விமண்டு வருது. இதுலேயும் அதே சட்டம் தான். என்ன சட்டம்? இல்லத்திரு எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்குது, முன்னாடி சுக்குன் இருக்குது. ஆனால் இதில் வந்து கசருங்கிற ஹரக்கத்து இருக்கிறது, அதில் ஃபத்தங்கிற ஹரக்கத்து இருந்துச்சு. இஸ்தக்கு வம, வமண்டு வருதுல்ல, வமவுல வந்து வாவுக்கு வந்து ஃபத்தகு இருக்கிறது, உஸ்துக்கு பிமவுல வாவுக்கு கசர் இருக்கிறது. அப்போ இந்த கசரை கொண்டையை மாற்றினா அந்த வாவு ஏயா மாறிக்கணும். முதல்ல உள்ளதில் வந்து ஃபத்தக கொண்டையை மாற்றுறோம், அப்போ அந்த வாவு அலிவா மாறும். இதில் என்ன பண்ணுறோம்னு கேட்டால், வாவில் இருக்கிற கசரத்துக்கு காஃபில் கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா அந்த வாவு என்னவா மாறிக்கிறேன்? ஏயா மாறிக்கிறோம். அப்போ உஸ்துக்கு விம, இந்த இருக்குது உஸ்துக்கு விம. அந்த விம என்பதில் வாவில் உள்ள ஹரக்கத்தத்துக்கு முன்னாடி கொடுக்குறோம் காஃபுக்கு, உஸ்துக்கி என்று ஆயிரும். என்ன ஹரக்கத்தை கொடுத்தோம்? கசரு ஹரக்கத்தை கொடுத்தோம். கசரை கொடுத்தால் வாவு ஏயா மாற்றிடணும். வாவில் ஃபத்தக இருந்து ஃபத்தக முன்னாடி கொடுத்தா அந்த வாவு அழிவாகிக்கிறோம். வாவில் கசரை இருந்து கசரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வாவுக்கு ஏயா மாறிக்கிற போகுது. அப்போ உஸ்துக்கு விமன்னா உஸ்துகீம. மஜ்ஹூல் என்ன? இஸ்தகாமங்கிறது இஸ்தஃபால உள்ள மாரூஃபு, மாலி மாரூஃபு. உஸ்துகீம என்பது வந்து இஸ்தஃபால உள்ள மாலி மஜ்ஹூலு. சரியா? அதை சர்வு செஞ்சு சொல்வதாக இருந்தால் உஸ்துக்கு விம, உஸ்துக்கு விமன்னா உஸ்துகீம. உஸ்துக்கு விமா சொல்ல முடியாது, உஸ்துகீமா, உஸ்துக்கு விமா. இதெல்லாம் வந்து இப்படி போட்டால் தெரியும், கீழே மேலேயுமா போடுறேன். அப்போ மேலே உள்ளது வந்து அசல், மேலே உள்ளது அசல், உஸ்துக்கு விம என்று அசல். ஆனால் உஸ்துகீமை என்று சொல்ல வேண்டும். உஸ்துக்கு விமா அசல், உஸ்துகீமா எதனால் சொல்கிறோம்? இந்த வாவுடைய அறக்கத்தங்க கொடுத்தோன்னே ஏயா மாறிடும். உஸ்துகீமா, உஸ்துக்கு விமு அசல் பிரகாரம் உஸ்துகீமு, உஸ்துக்கு விமத், உஸ்துகீமத். அப்புறம் உஸ்துக்கு விமத்தா, உஸ்துகீமத்தா, உஸ்துக்கு விம்ன. இங்கே வந்து என்ன ஆகுனா 2 இல்லத்து சட்டம் வரும். இந்த 5லையும் ஒரு இல்லத்து சட்டம். இங்கே என்ன வருது? உஸ்துக்கு விம்னு சொன்னோமா, அதை வந்து மாற்றினோம்னா உஸ்துகீம்னு வந்துடும். கீம்னு வரையில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த ஏக்கு ஒரு சுக்குனு மீமுக்கு ஒரு சுக்குனு வந்துடுது அடுத்தடுத்து. இப்போ என்ன செய்யணும்? ஏ போய்கிட்டோம்னா உஸ்துகிம்ன. இந்த அதெல்லாம் இதெல்லாம் 1 போட்டிருக்கோம், 2 போட்டிருக்கோம் பாருங்கள், அதனால தான். சரியா? 3 வந்திருக்கனால. அப்போ உஸ்துக்கு விம்ன என்பதை வந்து உஸ்துகீம்னு மாறி அப்புறம் உஸ்துகிம்னு மாறிடும். இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும். எப்படி? உஸ்துக்கு விம்த, அது எப்படி சொல்லணும்? உஸ்துகீம்த என்று மாற்றி உஸ்துகிம்த அப்படி சொல்லிட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து உஸ்துக்கு விம்துமா, உஸ்துகீம்துமா, 2 சுக்குனு, உஸ்துகிம்துமா.
அதுக்கப்புறம் உஸ்துக்குவிம் தும், அது உஸ்துகீம் தும், உஸ்துகீம் தும்னு மாறிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உஸ்துக்குவிம் தீ, உஸ்துக்குவிம் தீன்னா என்னது, உஸ்துகீம் தீ, அப்போ உஸ்துகீம் தீன்னு வந்துடும். உஸ்துகீம் துமா, 2 சுக்குணும், உஸ்துகீம் துமா, உஸ்துகீம் துன்ன, கிம் துன்ன, அப்புறம் உஸ்துகீம் தூ, உஸ்துகீம் தூ, உஸ்துகீம்னா, உஸ்துகீம்னா. அப்போ இஸ்தஃப் அளவுக்கு மஜ்ஹூல் சொல்கிறாங்க. அப்படி செய்யணும்னா உஸ்துகீம, உஸ்துகீமா, உஸ்துகீமு, உஸ்துகீமத்து, உஸ்துகீமத்தா, உஸ்துகீம்ன. இஸ்தஃப் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நடுவில் இல்லத்திழுத்த ஹபஃப பய உங்களுக்கு தெரிஞ்சதை தவளை ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறங்க. அதை என்ன செய்யணும், இஸ்தஃபெல்லாம் மாற்றணும். மாற்றி வந்து என்ன செய்யணும், கவலன்னு இருக்குதா, இஸ்தக்வல, இஸ்தகால, இஸ்தகால, இஸ்தகாலா, இஸ்தகாலு, இஸ்தகாலத், இஸ்தகாலத்தா, இஸ்தகல்ன, இஸ்தகல்த, இஸ்தகல்த்துமா அப்படி போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மஜ்ஹூல் என்ன, உஸ்துகுவில அப்படி சொல்லக்கூடாது, உஸ்துகீல, உஸ்துகீல, உஸ்துகீலா, உஸ்துகீலு, உஸ்துகீலத்து, உஸ்துகீலத்தா, உஸ்துகில்ன, கீழ்னு வரக்கூடாது, கில்ன. அப்புறம் கடைசி வரைக்கும் அப்படி தான், உஸ்துகில்த, உஸ்துகில்துமா, உஸ்துகில்தும், உஸ்துகில்தி, உஸ்துகில்துமா, உஸ்துகில்துன்ன, உஸ்துகில்து, உஸ்துகில்னா. அந்த அதில் காட்டியிருக்கோம். அப்போ இஸ்தகாமாவில் காட்டியிருக்கோமா, உஸ்துகீம, உஸ்துகீமா, உஸ்துகீமு, உஸ்துகீமத்து, உஸ்துகீமத்தா, உஸ்துகிம்ன. இந்த இடத்துல கவனிச்சிக்கிறணும், சரியா? இதே கவனம் கடைசி வரைக்கும். உஸ்துகிம்த, உஸ்துகிம்துமா, உஸ்துகிம்தும், உஸ்துகிம்தி, உஸ்துகிம்துமா, உஸ்துகிம்துன்ன, உஸ்துகிம்து, உஸ்துகிம்னா. இது வந்து என்னது, சென்றகா அதாவது நடுவில் இல்லத்து எழுத்து உள்ள சொல்லை இஸ்தஃப் அல என்று மாற்றும் பொழுது அதனுடைய மஜ்ஹூல் இது மாலி மஜ்ஹூல், சரியா? சரி, இப்போ அதுக்கு வந்து வருங்காலம் சொல்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து புது சட்டம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்த அந்த பொதுவான சட்டம் தான் இதில் அப்ளை ஆகிட்டே வரப்போகுது. இப்போ எஸ்தஃபீலு வருங்காலம் என்ன, இஸ்தஃபாலன்னா எஸ்தஃபீலு. எஸ்தஃபீல்னு சொல்லும் பொழுது எப்படி வரணும், எஸ்தக்விமு. எஸ்தஃபீல்னா எப்படி வரணும், எஸ்தக்விமுன்னு வந்துடும். இஸ்தக்வம எஸ்தக்விமு. இங்கே என்ன உங்களுக்கு சட்டம் இருக்குது, இக்குவின்னு வருதா, வாவுக்கு கசரு, முன்னாடி சுக்குன். இப்போ நம்ம என்ன செய்யணும், கசரத்துக்கு இங்கே கொடுக்கணும். கசரத்துக்கு காப்பில் கொடுத்தீங்கன்னா கசரை கொடுத்ததுக்காக இந்த வாவை என்னவோ மாற்றணும், ஏயா மாற்றணும். மாற்றினீங்கன்னா எஸ்தக்விமு என்பது எப்படி வரும், எஸ்தகீமு. என்னுடைய வருங்காலம் எஸ்தகீமு. இது சொன்ன பிறகு நீ சர்வ் செஞ்சு பாருங்கள். எஸ்தக்விமு, எஸ்தகீமு, எஸ்தக்விமானி, எஸ்தகீமானி, எஸ்தக்விமூன, எஸ்தகீமூன. அதே ஒரு சட்டம் தான் அது. அப்புறம் தஸ்தக்விமு, தஸ்தகீமு, தஸ்தக்விமானி, தஸ்தகீமானி. இங்கே 2 மாற்றம். பெண்பால் பன்மையில் அதாவது சென்ற கால வினை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் 5 வந்து அந்த எழுத்து இல்லத்து எழுத்து போக்கப்படாது, மீதி உள்ளதில் போக்கப்படும். வருங்கால வினை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே அந்த அலிஃபு வந்து இருக்கும். எங்கே போகும்னு கேட்டால் பெண்பால் பன்மைகளை முன்னிலை பெண்பால் பன்மை, படற்கை பெண்பால், இந்த 2ல் மட்டும் போகும். சென்ற கால வினையில் 5 தவிர மொத்தம் 14 இருக்குல்ல, 5 தவிர மீதி 9லையும் அந்த அழிவு போயிடும். சென்ற காலத்தில் மாரூஃப்லையும் போயிடும், மஜ்ஹூல்லையும் போயிடும். வருங்கால வினை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த அலிஃபு வந்து என்ன செய்யும், எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அலிஃபுன்னா ஏயா மாறிடும். ஏயா மாறினது என்ன செய்யும், இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்பால் பன்மை வரும்போது மட்டும் என்ன செய்யும், 2 சுக்குன்னு வந்துடும். அப்போ சொல்லி பாருங்கள், எஸ்தகீமு இந்த இருக்குல்ல, எஸ்தகீமு 2 சுக்குன்னு வரல, ஏயை வச்சுட்டோம். எஸ்தகீமானி 2 சுக்குன்னு வரல, எஸ்தகீமுன 2 சுக்குன்னு வரல, அப்படி வச்சுட்டோம். தஸ்தகீமு 2 சுக்குன்னு வரல, தஸ்தகீமானி 2 சுக்குன்னு வரல, எஸ்தகீம்ன இங்கே 2 சுக்குன்னு வந்துருச்சு. அப்போ எஸ்தகீம்ன ஏயை காணா. இங்கே முதல் 5ல் ஏ இருக்குது, 6வது படற்கை பெண்பாலா சொல்ல வந்து ஏ இல்லை, எடுத்துட்டோம். மறுபடி வந்துடும் இதில். அது ஒன்றில் போதா, தஸ்தகீமு 2 சுக்குன்னு வரல, ஏ இருக்குது.
தஸ்தகீமானி 2 சுக்குன் வரல, ஏய் வச்சுருக்குறோம். தஸ்தகீமூன 2 சுக்குன் வரல. தஸ்தகீமீன 2 சுக்குன் வரல. தஸ்தகீமானி 2 சுக்குன் வரல. தஸ்தகீம்ன 2 சுக்குன் வந்துருச்சுங்க. இங்கே தஸ்தகீம்ன ஏ இல்லை. மொத்தத்துலேயும் வந்து எல்லாத்துலேயும் இந்த ஏ இருக்குது. எதில் இல்லை? படற்கையில் உள்ள பெண்பால் பன்மையிலையும் முன்னிலையில் உள்ள பெண்பால் பன்மையிலையும் அந்த ஏ போயிடுது. காரணம் 2 சுக்கூன். அந்த சட்டத்துக்குள்ளே அம்புட்டு புதுசு புதுசாக ஒன்றும் கிடையாது. அந்த சட்டத்தெலாம் எல்லாம் அடங்கி வருகிறது. அதுக்கப்புறம் அஸ்தகீமு அஸ்தகவிமு அஸ்தகீமு நஸ்தகவிமு நஸ்தகீமு. மொத்தமாக சொல்லி பார்த்தா அப்படி வரேன். எஸ்தகீமு எஸ்தகீமானி எஸ்தகீமூன தஸ்தகீமு தஸ்தகீமானி எஸ்தகிம்ன தஸ்தகீமு தஸ்தகீமானி தஸ்தகீமூன தஸ்தகீமீன தஸ்தகீமானி தஸ்தகிம்ன அஸ்தகீமு நஸ்தகீமு. அப்போ இது இஸ்முல் அது இஸ்தஃபால என்பதனுடைய வருங்கால வினை இப்படி வருகிறது. இது மாரூஃப், அதாவது செய்வினை. இதுக்கு மஜ்ஹூல் எப்படி எடுக்கணும்? அதை நாளைக்கு பார்ப்போம்.